ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்கும், அழிப்போம் ஈரானை பகிரங்கமாக சொல்லுகிறான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். அமெரிக்க சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கோமாளி குடியரசுத் தலைவராக வந்தது கிடையாது. இப்படி ஒரு கொடியவன் குடியரசுத் தலைவராக வந்தது கிடையாது. அதனால்தான் நாங்கள் அழிப்போம் என்கிறார், ஈரானையே அழிப்போம் என்கிறார். எங்கே ஐநா சபை இருக்கிறது? உயிரோடு இருக்கிறதா ஐநா சபை? அதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? பிறகு எதற்கு பெயருக்கு ஐநா சபை என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது என்ன படம், படையப்பா. வயசானாலும் அந்த குரலுடைய கம்பீரம் போகல அண்ணன் வைகோக்கு. சரியா கேட்டார் ஒரு கேள்வி, ஐநா சபை எங்கே போனது, ஐநாவின் அதிகாரங்கள் என்ன ஆனது? அந்த கோமாளி ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணனுக்கு விசா கிடைக்காது இனிமே அமெரிக்காவுக்கு. ஏதோ எனக்கு மட்டும்தான் நினைச்சேன், வைகோக்கும் விசா கிடையாது. ரைட். இப்போ கோமாளி ட்ரம்ப் மட்டுமா அவரோட சடை போட்டுக்கிறாங்க? அங்க பக்கத்துல இருக்காங்களே சவுதி அரேபியா, நம்ம வடிவேலு மாதிரியே சொல்றேன், சர்ஜாவா, பக்ரீனா, துபாயா, ஏதோ 4 இடத்துல இருந்ததுனால தெரியுமென்றதுக்காக கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜோர்டான், அதுக்கப்புறம் கட்டார், ஓமன், யுஏஇ, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அடங்கிய கூட்டமைப்பு. அவங்க எங்க போனாங்க? ஈரானும் அதுல ஒரு மெம்பர்ல, பாகிஸ்தானும் ஒரு மெம்பர்ல. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குதா? ஏதாவது பிரச்சனை என்னன்னா நாங்க வருவோம் அப்படின்னு. இதுல என்ன, ஈரான்ல என்ன சொல்லிக்கிறாங்க, பாகிஸ்தான் பின்னாடி இடம் ஒத்துக்கிறாங்க, அங்கேயிருந்து வந்து குண்டு போட்டுக்கிறாங்க, பாகிஸ்தான் உசாராரு அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தியும் பார்த்தேன். சொந்த சகோதரர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எப்படி நீங்க திமுக இருக்கும்போது ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இப்ப மறுபடியும் அங்கேயே உள்ள போய்க்கிறீங்கல்ல? இப்ப வந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்களே, இது அண்ணன் கண்ணுக்கு தெரியலையா? எதுக்காக வந்து இந்த மாதிரி கோஷம் போட்டுனுக்கிறாரு அவரு? மற்ற நாடுகளை கேட்க வேண்டியதானே, ஓஐசி என்ன ஆனது, உங்களுடைய ஒற்றுமை எங்கே போனது கேட்க வேண்டியதானே. போற பக்கம் பார்த்தா அமெரிக்கா மட்டும் இல்ல, அண்ணனுக்கு துபாயில கூட விசா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் துபாயில, பஹ்ரைன்ல, இப்படி எல்லா இடத்துலையும் குண்டு போட்டுனுக்கிறாரு ஈரான். அங்க நம்ம இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ நான் சரிங்க ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இந்தியா என்ன பண்றாங்க, நாங்க வந்து ஈரானை முழுவதுமாக ஆதரிக்கிறோம், சவுதி அரேபியா நீங்கள்லாம் வந்து அமெரிக்காவை தடுத்து நிறுத்த வேண்டும், அமெரிக்கா நீங்க குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரும் கேட்க போறது கிடையாது. அமெரிக்கா குண்டு தான் போட போறாங்க. ஆனா சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்தியன்ஸ் வெளில போங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து அத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா? நான் அதுக்காகன்னு சொல்லல, நம்ம நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இதைத்தான் பார்க்கணும். இப்போ அண்ணன் வந்து கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா அவர் கட்சிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத பார்த்து வைப்பாரா, இல்ல வந்து நம்ம கூட்டணி சேர்றதுனால திமுகவுக்கு என்ன லாபம்னு பார்ப்பாரா? அந்த ஒரு தொகுதி கொடுக்கல அப்படின்றதுனால இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணிக்கு ஓடி போனவர் தானே அவரு. அங்க போனதுனால வந்து இமயமலையில் இருக்க வேண்டிய நான் இன்று பாதாளத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தானே இவரு. அப்ப இவருடைய நலன் தானே இதுக்கு முக்கியம். தம்மா தூண்டு ஒண்ணு இல்லாத ஒரு கட்சிக்கு அவங்க நலன் தான் முக்கியம் அப்படின்னும் போது, இவ்வளவு பெரிய நாடு, 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, நாட்டோட நலன் எதுவோ அதுக்காகத்தான் முடிவெடுக்கணுமே தவிர ஒன்ன மாதிரி ஓட்டு நலன் பார்த்து முடிவெடுக்க கூடாது. கிரேக்க தத்துவத்தோட கிரேக்க புராணத்தோட நிறுத்திக்க சொல்லுங்க வைகோவை. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஓட்டுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு இவரு நாடானா இவரு கேட்கிறாரு கோமாளி ட்ரம்ப். சரி ரைட்டு கேளு, நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப கூட இருக்காங்களே ட்ரம்ப் கூட அங்க இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அவங்கள கேள்வி கேட்க துப்பு இருக்குதா உனக்கு, வக்கு இருக்குதா உனக்கு, தைரியம் இருக்குதா உனக்கு? இன்னைக்கு வந்து கொமேனி கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு அப்படியே கண்ணீர் விடுறீங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு என்ன பண்ணீங்க? பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களை எல்லாம் குறி வச்சு தாக்கினாங்களே, கொளுத்தினாங்களே, பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினாங்களே, அப்பெல்லாம் எங்க போய் ஒழிஞ்சிருந்த நீ? அவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? இப்ப மட்டும்தான் கத்தும் இந்த பல்லி. வேற ஒண்ணும் இல்லை, எலெக்ஷன் வருது, கூட்டணியில எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுவும் எங்க சின்னத்திலேயே நில்லுங்க, உங்களுக்கு எல்லாம் சின்னமே கிடையாதுன்னு வாங்க. அதுக்காக தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக கோஷம் போட்டுக்கிறாரு ஒரு வயசான காலத்துல. வேற என்ன, எல்லாம் சுயநலம். கட்சிக்கு இருக்க சொத்தெல்லாம் வந்து வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ இன்னைக்கு அந்த வாரிசையே கொண்டாந்து பதவியில் உட்கார வச்சுட்டு கட்சிக்காரங்க விரும்புறாங்க, நிர்வாகிகள் கேட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை கொண்டு வரும்போது அப்படித்தானே சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களாவது சின்ன வயசுல இருந்து கட்சியில இருந்தவர்,
இவரை மாதிரி வந்து கனடாவில் பிள்ளைங்களோட போய் அங்கே செட்டில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் காட்சிக்கு அவர் போகிறதுக்கு பதிலாக என்ன அமிச்சாரு, அதுக்காக வந்தேன், இப்படி அரசியலுக்குள்ள நுழைக்கப்பட்டவர் கிடையாது ஸ்டாலின். இவர் என்னடான்னா பேசுறாரு. இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில. ஆயில் சப்ளை தான் ரொம்ப மெயின். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பிளாக் பண்ற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க சார். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒருவேளை ஆயில் சப்ளை கட் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் நிறைய பெட்ரோல் பங்க்லாம் க்ளோஸ் பண்ணதான் நியூஸ் எல்லாம் வருது. இந்தியாவுக்கு என்னால் எவ்வளோ நாள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்? பாருங்க, நம்மளுடைய ரிசர்வ் அப்படின்றதே வந்து அப் டு 74 days தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு மந்திரி சொல்லியிருக்காரு. அதாவது இம்போர்ட்டே பண்ணலனா கூட 77 நாள். ஆமா. ஓ, நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ், அதுக்கப்புறம் சில டேங்கர்ஸ்லாம் அப்படியே அங்கே சுற்றிட்டு இருக்கோம் சிலது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் அந்த தென்னை மரத்தில் தேள் கொட்டுதுன்னா பனை மரத்தில் நெறி கட்டுதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம்ல, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டோம். யூரோப்பியன் யூனியன் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா உக்ரைன் ரத்தத்தை வந்து நாம தான் சுத்தப்படுத்துவோம், அதை வாங்கியிருந்தானுங்க. இப்போ அதுவும் நின்று போச்சு. ஏற்கனவே கட்டார் வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க, கேஸ் விலை ஏறி போச்சு. இப்போ இங்கேருந்து போகிற ஆயில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின் போது உங்களுக்கு இந்த பக்கம் மூடியாச்சு, அதனால ஊரை சுற்றிக்கிட்டு போனால் டிலே ஆகும், காஸ்ட் அதிகமாகும். அது ஒன்று நமக்கு தேவைன்றதுக்காக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து சப்ளை ரெஸ்யூம் ஆகிடும். அந்த பக்கம் வரலன்னா இந்த பக்கம் வர வேண்டியது தான், அவ்வளோதான். ஈஸ்டர்ன் சைடு இங்கே வந்து இறக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது.